உங்களுக்காக சில நகைச்சுவை துணுக்குகள் 5. முதலில் ஒரு புலி என்ன பண்ணிச்சான், கல்யாணம் பண்ணிச்சான். உடனே ஒரு ரிசப்ஷன் நடந்துகிட்ருக்கு. எல்லா விலங்குகளும் தூரக்க நின்று தன்னுடைய மரியாதையை செலுத்திட்டு போச்சான். பூங்கொத்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு போச்சான். ஆனால் ஒரே ஒரு பூனை மட்டும் என்ன பண்ணிச்சான், அது காதில் போயிட்டு திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே புலிக்கு கோபம் வந்துருச்சான். எல்லாரும் தூரக்க நின்று வாழ்த்து சொல்லிட்டு போகிறாங்க, நீ மட்டும் என்னடா அப்படின்னா காதில் சொல்கிற உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அதற்கு பூனை ஒரு பதில் சொல்லிச்சான். புலியே நானும் புலி தான், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். அடுத்த ஜோக் என்ன அப்படின்னா, ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கிட்ட சொல்கிறான், என் பையன் மிகப்பெரிய புத்திசாலி, ஒரு தீ பெட்டி வாங்கிட்டு வர சொன்னால் கூட அதில் எத்தனை குச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணி பார்த்து வாங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறா. அதற்கு அந்த பெண் சொல்கிறா, இது என்ன பிரமாதம், என் பையன் எல்லா குச்சியும் எரிதான்னு பார்த்து வாங்கிட்டு வருவான் அப்படின்னு சொல்கிறான். மூன்றாவதாக ஒரு சின்ன ஜோக். ஒரு 3 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆற்று ஓரத்தில் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு உக்காந்துருக்காங்க. அப்போ லக்ஷ்மி அந்த ஆற்றுல இருந்து எழுந்திருச்சு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டில் இருக்க என்ன சொல்கிறான், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அமெரிக்காவில் அப்படின்னு சொல்கிறான். உடனே உன்னுடைய ஆசை நிறைவேறிச்சு, நீ போ அப்படின்னு சொல்லிடுறான். ரெண்டாவது அதுக்கும் உனக்கு என்னப்பா ஆசை, நான் ஒரு மிகப்பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதில் நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே உன்னுடைய ஆசையும் நிறைவேறிச்சு, போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மூணாவதாக இருக்கிறவன்ட்ட லக்ஷ்மி தேவி கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, போனால் அந்த 2 பேரும் இங்கேயே வந்துடணும் அப்படின்னு சொல்கிறான். நாலாவதாக ஒரு ஜோக். ஒரு பையன் தன்னுடைய அம்மா பார்த்து கேட்குறான், அம்மா எதிர்த்த வீட்டு ஆண்டி பேர் என்னம்மா, விமலா, அப்படியேம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் டார்லிங் டார்லிங்னு கூப்பிட்றாங்க. 5ஆவதாக ஒரு ஜோக். ஆமாம், திருடனை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? மார்க்கெட்டிங்கில் வேலை செஞ்சுருப்பான் போல இருக்குது, போகும்போது விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறான். தேங்க்யூ.